ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு படத்தை எடுத்து வந்திருக்கேன். இந்த படம் செம்ம ஹாரராகவும் செம்ம த்ரில்லாவும் அதே மாதிரி மிஸ்ட்ரியாவும் இருக்கும். படத்துல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு த்ரில்லிங்கோட இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ரொம்பவே மிஸ்ட்ரியா இருக்கும். உங்களால படத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத சரியா கெஸ்ஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும். நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இப்ப நம்ம பார்க்க போற படத்தோட பேரு 2025 ரிலீஸ் ஆன விஜிஎஸ். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு லேடியோட வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸ்ல நானா இருக்க விரும்பல, இப்படி சொல்றது கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும், ஆனா அதுதான் உண்மை, நான் ரொம்பவே டயர்டா இருக்கேன் அப்படின்னு அந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த லேடிய காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேரு பாலி. ஹீரோயினும் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும், ஆனா நான் அதே இடத்துல தான் இருக்கேன், எதையுமே மாறல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆப்போசிட்ல இருந்து ஒரு குரல் கேக்குது. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த வாய்ஸ் கேட்க, அதுக்கு ஹீரோயினும் இதோட நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோயினோட வீட்டையே ரொம்பவே வினோதமா காட்டுறாங்க. அப்படி கட்டாக அடுத்த சீன்ல ஹீரோயின் வெளியில போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க. உள்ள போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வெளியில வந்துட்டு சாப்பிடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு அவங்க போனுக்கு ரிசீவ் ஆயிருக்கிற ஆன்சர் மிஸ்ஸிங் எல்லாத்தையுமே ப்ளே பண்ணி பாக்குறாங்க. அதுல ரயான் அப்படிங்கிறவரு, ஹே பாலி, 2 வாரமாவே நீ பாட்ரி பக்கமே வரவே இல்லை, நீ 6 கிளாஸ் மிச்சம் இருக்கு, உன்னோட மெம்பர்ஷிப்பை பாஸ் பண்ணி வைக்கவா, எதா இருந்தாலும் உடனே எனக்கு இமெயில் பண்ணு, தெரியப்படுத்து அப்படின்னு சொல்ல அடுத்த ஆன்சர் மிஷின்ல லேனி அப்படிங்கிறவங்க பேசியிருக்காங்க. இவங்க ஹீரோயினோட சிஸ்டர். அவங்க தேர்ஸ்டே கேக் வாங்கிட்டு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க, அதை ஞாபகப்படுத்தி தான் கால் பண்ணிருக்கேன், மறந்துடாம வாங்கிட்டு வந்துரு, ஏமாத்திராத, நாளைக்கு எப்படி போச்சு அப்படிங்கறத எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படி சொல்லிட்டு அவங்களும் பேசி முடிச்சிருக்காங்க. அடுத்து பாபி அப்படிங்கிறவர் பேசுறாரு. இவரு ஹீரோயின் ஒர்க் பண்ற கம்பெனில வேலை பாக்குறாரு போல. அவரும் ஹீரோயின் கிட்ட நாளைக்கு எல்லாருமே ரொம்பவே பிஸி, நாளைக்கு நீ டபுள் ஷிஃப்ட் பாக்குறப்பல இருக்கும் அப்படி சொல்லிட்டு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா பேசியிருக்காங்க. அவங்களும், நான் டெக்ஸ்ட் பண்ணிருந்தேன், நீ ரிப்ளை பண்ணவே இல்ல, நாளைக்கு எடுத்துட்டு போறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டியா, உனக்கு பிராக்டிஸ் பண்ணணும்னா எனக்கு கால் பண்ண அப்படி சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இப்படி அந்த ஆன்சர் மிஷினை கேட்டுக்கிட்டே ஹீரோயின் சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல இருக்கிற மத்த இடத்தெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற இந்த செடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அது எல்லாமே கருகி போயிருக்கு. ரொம்ப நாளா ஹீரோயின் எதையுமே பராமரிக்காம வச்சிருக்க மாதிரி தெரியுது. அப்புறம் டின்னர் ரெடி பண்ணிட்டு படுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே போனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப ஹீரோயினோட சிஸ்டரோட பொண்ணு ஒரு போஸ்ட் போட்டிருக்கா. அதுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு போய் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட வீட்டை பார்க்கும் போது ஹீரோயின் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா போல நல்லா தெரியுது. அதாவது ஹீரோயினுக்கு எந்த ஒரு ஜாபுமே சரியா அமையல, எல்லாமே அதிகமா வேலை வாங்குறாங்க குறைஞ்ச சம்பளத்துல. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் சரியா ஸ்கூலிங் கூட முடிக்கல. அதனாலதான் இப்ப மறுபடியும் போய் ஸ்கூலிங்க கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறா போல. அதுக்காக எப்படி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் இப்ப குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வெளியில இருந்து யாரோ காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே போயிட்டு கதவை திறந்து பார்த்தா வெளியில ஒரு வயசான கிழவி ஒண்ணு நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோயினை பார்த்த உடனே ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஹீரோயினோ இந்த நேரத்துல இவங்க யாரு இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, நீங்க யாரு, என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த வயசான கிழவியும், நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டுல வேற ஒருத்தவங்க தங்கியிருந்தாங்க அப்படின்னு ரொம்பவே குழம்பிய மனநிலையில வீட்டோட நம்பர்லாம் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஹீரோயின் கிட்ட, என்ன இங்க கேப் தான் வந்து இறக்கி விட்டுட்டு போச்சு, என்னோட ஃப்ரிட்ஜ்ல என்னோட பையனோட அட்ரஸ் ஒட்டி இருந்துச்சு, அவனை அவனோட ஆபீஸ்ல இருந்து நியூஸ் ஏஜென்சிக்கு டிரான்ஸ்பர் பண்ணும்போது எதுக்கும் தேவைப்படுமே அப்படி சொல்லிட்டு அவனோட அட்ரஸ ஃப்ரிட்ஜ்ல ஒட்டி வச்சுட்டு போயிருந்தான், ஆனா இங்க வந்து பார்க்கும்போது அவன் இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதை பார்த்த ஹீரோயினோ அந்த வயசான லேடி மேல ரொம்பவே பரிதாபப்பட்டு கொஞ்சம் உள்ள வாங்க அப்படி சொல்லி உள்ள கூட்டிட்டு போறா. அந்த வயசான லேடியும் உள்ள வந்துகிட்டே இருக்கும்போது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமாமா அப்படின்னு கேட்க, ஹீரோயினோ உள்ள போயிட்டு தண்ணி எடுக்க போறாங்க. அப்ப அந்த வயசான லேடி ஹீரோனோட வீட்டை அப்படி சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனோட சிஸ்டரோட ஃபேமிலியோட எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாமே அங்க இருக்கு. அது எல்லாத்தையுமே அந்த லேடியுமே பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அவங்க கையில ஒரு சூட்கேஸ் இருக்கு. அப்பதான் அவங்க கைய காமிக்கிறாங்க. அவங்க கையில ஏதோ ஒரு காயம் பட்ட மாதிரி கட்டுலாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த வயசான லேடியும் ஒரு வித பதட்டத்துல இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்ப ஹீரோயினோ தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு, உங்க பையனோட நம்பர் இருக்குமா, உங்களுக்கு நான் கால் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்க, என்னட்ட பட்டன் போன் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட, வெளியில ரொம்பவே குளிரா இருக்கு, இங்க நெருப்பு கொஞ்சம் இதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் இல்லைன்னு சொல்றா. உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சு அந்த லேடியும், உனக்கு குழந்தை இருக்காமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் இல்லைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த வயசான லேடி அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு, ஒரு இள வயசு பொண்ணுக்கு இந்த வீடு ரொம்ப பெரிய வீடுதான் அப்படி சொல்ல, நான் ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கு நல்லா வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்ல, எனக்கு நீ சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின், இந்த வீடு என்னோட வீடு கிடையாது, என்னோட சிஸ்டரோட வீடு, என்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்டோ இந்த வீடை எனக்கு ரெண்டுக்கு விட்டுருக்காங்க, அவங்களுக்கு ஆலி அப்படிங்கிற ஒரு குழந்தை இருக்கு, அந்த பொண்ணு நல்லா விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்து ஏரியாவில பெரிய வீட்டுல இருக்காங்க அப்படி சொல்ல, அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்க, அவளுக்கு 5 வயசு முடிஞ்சு 6வது வயசாக போகுது,
அடுத்த வாரம் பர்த்டே பார்ட்டி இருக்கு அப்படி சொல்ல அதுக்கு அந்த லேடியும் நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. யோசிச்சு முடிச்சுட்டு நான் இப்ப ஒன்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோ ரொம்பவே குழப்பத்தோட என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க அப்ப அந்த வயசான லேடியும் ஒரு பக்கமா பார்த்துட்டு அதிர்ச்சியோட நெத்தியில தடவிட்டு வேகமா தன்னோட சூட்கேஸ ஓபன் பண்ணி உள்ள இருந்து ஒரு மரப்பெட்டியை எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு இது இனிமே உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரப்பெட்டியை ஓபன் பண்ணி உள்ள இருந்து ஒரு மணல் கடிகாரத்தை எடுத்து வெளியில வைக்கிறாங்க. அந்த மணல் கடிகாரத்துல மணல் இன்னொரு பக்கமா விழுந்து முடிய போற அந்த நேரமா இருக்கு. அதை பார்த்த ஹீரோனுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. உடனே பயந்துகிட்டு நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணலாமா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு எந்திரிக்க ஆனா அந்த வயசான லேடி நீ சாக போற என்னை மன்னிச்சிடு அதுதான் உண்மை அப்படி மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோனோ மிரண்டு போய் உட்கார்ந்துகிட்டு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த வயசான பாட்டியும் இது உனக்கு கஷ்டமா இருக்கலாம் உனக்கு பயமா கூட இருக்கலாம் ஆனா என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் ஆனா விதிய யாராலும் மாத்த முடியாது நீ சாகத்தான் போற அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோ நீங்க ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்கீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்ல ஆனா அந்த வயசான பாட்டி நீ இன்னைக்கு நைட்டே சாக போற ஆனா நீ சில விஷயங்களை பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை ரொம்பவே கஷ்டமா வச்சுக்கிட்டு நீ ரொம்பவே நல்ல பொண்ணு எனக்கு தண்ணி எல்லாம் கொடுத்த ரொம்பவே தேங்க்ஸ் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோ ரொம்பவே பயந்து போயிட்டு நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் அப்படி சொல்ல நான் அப்படி பண்ணல நான் போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்ல நீயும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி அந்த பாட்டியும் சொல்ல ஹீரோன் ரொம்பவே பயந்து போயிட்டு நான் இப்பவே போலீஸுக்கு கால் பண்ண போறேன் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அந்த மணல் கடிகாரத்தை அந்த பெட்டிக்குள்ள வச்சு அதை அந்த கிழவி கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வேக வேகமா அந்த பாட்டியை வெளியில அனுப்புறா. உங்களுக்கு 3 நிமிஷம் தான் டைம் நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் நீங்க பண்ணது சரியே இல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு ஹீரோனை சொல்லிட்டு அந்த பாட்டியை வந்து வெளியில விட்டுட்டு வேகமா உள்ள போறா. அப்ப உள்ள போற ஹீரோனை பார்த்து அந்த பாட்டியோ பாலி அப்படின்னு கூப்பிடுறா. அதுக்கு அந்த பாட்டியோ என்னால இந்த விஷயத்தை தடுக்க முடியல உன்னாலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனும் ரொம்பவே பயந்து போயிட்டு வேகமா உள்ள போக உள்ள வந்த ஹீரோனும் கதவை நல்லா லாக் பண்ணிடுறா. அதே மாதிரி வெளியில நின்னுகிட்டு இருக்கிற அந்த வயசான பாட்டி ஒரு மாதிரி ஹீரோனை வீட்டையே பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க ஹீரோனி இப்ப ஜன்னல் துணியை விளக்கி கண்ணாடி வழியா அந்த பாட்டி எங்கிருந்து போயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப நடு ரோட்ல அந்த பாட்டி அந்த பாக்ஸ அந்த மரப்பெட்டியை மட்டும் வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காங்க. இத பார்த்த ஹீரோனோ உடனே தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. அந்த பாட்டி நான் சாக போறேன் அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவே வினோதமா நடந்துகிட்டாங்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதவை திறந்துகிட்டு வெளியில வந்து அந்த மரப்பெட்டிய காலால தட்டி பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோனோட அம்மாவும் ஹீரோனை சமாதானப்படுத்துற மாதிரி தான் பேசுறாங்க. அவங்க வயசானவங்க இல்லையா அதனால மருந்து இருந்து போடாம வந்திருப்பாங்க அதனால கன்ஃபியூஸ் ஆகி உன் வீட்டுக்கு வந்திருக்கலாம் நீ ஒன்னும் பயப்படாத போலீஸ்க்குலாம் கால் பண்ணாத உனக்கு பயமா இருந்தா பக்கத்துல இருக்கிற மிஸ்ஸஸ் ஸ்ட்ராட்டோட வீட்டுக்கு போ அப்படி சொல்ல அவங்க வெளியூர் போயிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோயினோட அம்மா என்னதான் சொன்னாலும் அது ஹீரோனை சமாதானப்படுத்துற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மாவும் நாளைக்கு ஸ்கூலுக்கு இன்டர்வியூக்கு போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமா போய் தூங்கு அப்படி சொல்லிட்டு அவங்களும் காலை வைக்க ஹீரோயினோ அந்த பாக்ஸை எடுக்காமலேயே வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிறா. அந்த பாக்ஸ் மட்டும் நடு ரோட்ல அப்படியே இருக்கு. அடுத்து ஹீரோயினோ நல்லா குளிச்சுட்டு விதவிதமா ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னுகிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து அதை எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்படி பின்னாடி பாருங்க அவளுக்கு பின்னாடி இருக்கிற அவளோட ரூமோட கதவு தானாவே திறக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் எதையுமே பார்க்காம போனை மட்டும் நோண்டிக்கிட்டு இருக்க. அப்ப நல்லா பாருங்க ஹீரோனுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான ஒரு பேய் உருவம் உட்காந்துக்கிட்டு ஹீரோனை பாத்துக்கிட்டே இருக்கு. டக்குன்னு அந்த பேய் ஏதோ ஒண்ணு சொல்ல ஹீரோன் இந்த சத்தத்தை கிட்ட பயந்து மிரண்டு போயிடுறா. திரும்பி பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. உடனே டென்ஷன் ஆகி வேகமா கீழே வந்து தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அந்த போனை அட்டன் பண்ண ஹீரோனோ அம்மா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல அவங்களும் இப்ப என்னமா சொல்ல வர அப்படின்னு கேக்குறாங்க. தன்னோட அம்மா இப்படி கேட்கவும் கடுப்பான ஹீரோயினோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலா பேச ஆரம்பிக்கிறான். அம்மா மாதிரி உங்க பெர்ஃபியூம் வாசம் எல்லாம் அடிச்சிச்சுமா அப்படின்னு சொல்ல என்ன பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்க நீ லாஸ்ட் டைம் வரும்போது ரொம்பவே ஒல்லியா இருந்த முதல்ல நல்லா சாப்பிடு முதல்ல அந்த சிகரெட் பிடிக்கிறத விடு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினோ ஒருவித சந்தேகத்தோடையும் ஒருவித பயத்தோடையும் படிக்கட்டு வழியா மேல ஏறி தன்னோட ரூமுக்கு போய்கிட்டு இருக்கா. ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு தன்னோட ரூமுக்குள்ள போய் எல்லா இடத்துலயுமே செக் பண்ணி பாக்குறா. ஆனா அங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அதே நேரத்துல ஹீரோயினோட அம்மாவோ ஹீரோயின் கிட்ட நீ நாளைக்கு நல்ல விதமா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் நீ நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்துற மாதிரியும் மைண்ட மாத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோன் அதை கண்டுக்கவே இல்ல. அவ ஃபுல்லா அதை நினைச்சேதான் கன்ஃபியூஸா இருக்கா. ரொம்பவே பயந்து போயிருக்கா. அதனால ஹீரோயினோட அம்மாவும் சின்ன வயசுல ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் நர்வஸா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே ஹீரோயினும் தன்னோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டே டேபிள பாக்க அவளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. வெளியில ரோட்ல இருந்த அந்த மரப்பெட்டி இப்ப ஹீரோயினோட டேபிள்ல இருக்கு. அதை பார்த்து மிரண்டு போன ஹீரோயினும் உடனே தன்னோட அம்மா கிட்ட அம்மா அந்த பெட்டி என்னோட டேபிள்ல இருக்குமா அப்படி சொல்ல நீ மறந்து போய் உள்ள எடுத்துட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உடனே ஹீரோயினும்
பயந்துகிட்டு அந்த உடன் பாக்ஸ ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற மணல் கடிகாரத்தை வெளியில எடுத்து வைக்க, ஆனா மணல் கீழே விழுக மாட்டுது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கு ஹீரோயினோட அம்மாவும், அப்ப நீ இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ண கடிகாரத்தை பத்தி உங்களுக்கு ஃபுல்லாவே எதுவுமே சொல்லலையே, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோயினோட அம்மா ஒரு மாதிரி வினோதமா சிரிச்சுக்கிட்டு, நான் உன்னோட அம்மாவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோயின் மிரண்டு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருந்த ஹீரோயினோட அம்மா, அதாவது அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற அந்த பேய், உனக்கு இன்னுமா புரியல, நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வினோதமா ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ரொம்பவே பயந்து போன ஹீரோயின் அந்த போனை கட் பண்ணிட்டு அந்த பக்கமா போற அதே நேரத்துல டக்குனு ஹீரோயினோட வீட்டு காலிங் பெல் அடிக்குது. அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறா. அந்த வீட்டோட கதவு ஜன்னல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல இருந்தும் தட்டுற மாதிரி இருக்க, ஹீரோயின் சுத்தி முத்தியும் பார்த்து பயந்துகிட்டு இருக்கும் போது மறுபடியும் ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. அந்த குரல் மறுபடியும் அவங்க அம்மாவோட குரல் மாதிரி இருக்கு. அந்த குரலும் ஹீரோயின் கிட்ட, உன்னை பத்தி எல்லாமே எங்களுக்கு தெரியும், நீ யார்கிட்டயும் சொல்லாத ரகசியம் கூட எங்களுக்கு தெரியும், உனக்கு ஹாபிஸ் அப்படின்னு இப்ப எதுவுமே இல்ல, ஒரு வேலையில உன்னால 4 மாசத்துக்கு மேல இருக்க முடியாது, உன்னால இப்ப எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, இப்ப நீ ஊடி ஒளிஞ்சுகிட்டு இருக்க, யாருக்குமே உதவாத ஒரு உதவா கரையா இருக்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ நீ ஈஸியா நம்புவ, ஆனா அவங்கள க்ளோஸ் ஆக விட மாட்ட, நீ ரொம்ப கஷ்டப்படுற, ரொம்ப பயப்படுற, ரொம்பவே ஆபத்துல இருக்க, அதனால நீ யாரு கூடயுமே ஒட்ட மாட்ட, உனக்கு யாருமே அன்பும் காட்ட மாட்டாங்க, உனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்ல, நீ ஒரு உதவாக்கற, இப்ப உன்னோட பாக்கெட்ல வெறும் $26 தான் இருக்கு, உன்னால இப்ப எதுவுமே பண்ண முடியல, உனக்கு இப்ப நல்லா புரியுதா, நீ சாக போற அப்படின்னு சொல்லி, ஆனா இந்த ஒரு விஷயத்த பண்ண நீ சாக மாட்ட அப்படின்னு அந்த குரல் சொல்ல, ஹீரோயின் என்னன்னு கேட்க, போய் பாக்ஸ பாரு அப்படின்னு கொடூரமான ஒரு பேய் குரல்ல சொல்லுது. ஹீரோயினோ பயந்துகிட்டே அந்த பாக்ஸ் கிட்ட போக, அப்ப அந்த குரலும், பாலி நீ 3 விஷயத்த இந்த பாக்ஸ்குள்ள போடணும், ஒன்னு நீ ரொம்பவே வெறுக்கிறது, இன்னொன்னு உனக்கு ரொம்பவே தேவைப்படுறது, 3வது நீ ரொம்பவே நேசிக்கிறது, இந்த 3ஐயுமே நீ உள்ள போடணும், உனக்கு எல்லாமே சீக்கிரமாவே புரிய வரும், நீ உண்மையை சொல்றியா இல்ல பொய்ய சொல்றியா அப்படின்னு உனக்கும் தெரியும் எனக்கும் நல்லா தெரியும், உள்ள நீ என்ன போட போற அப்படிங்கறத நீ தான் டிசைட் பண்ண போற, டைம் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு பேபி டால், டிக்டாக் டிக்டாக் அப்படி சொல்லிக்கிட்டு அந்த காலும் கட்டாக ஹீரோயின் அதிர்ச்சியோட கண்ணீரோட உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் தான் வெறுக்கிறத உள்ள வைக்கணும் அப்படின்னு. உடனே யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா, தான் சிகரெட் பிடிக்கிறத விடணும் அப்படின்னு யோசிச்சு இருந்திருப்பா போல. அதனால அந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்து உள்ள பெட்டிக்குள்ள வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெட்டி ஓபன் பண்ணி பாக்குறா. ஆனா அந்த சிகரெட் பாக்கெட் மறையாம அதுக்குள்ளே இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே சிகரெட் பிடிக்கிறத ஹீரோயின் வெறுக்கவே இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியுது. அவளை சுத்தி இருக்கிற அவளோட ரிலேட்டிவ், அவளோட அப்பா, அவளோட அம்மாவும் அவளோட சகோதரி மட்டும்தான் ஹீரோயின் சிகரெட் பிடிக்கிறத கண்டிச்சிருந்திருக்காங்க. ஆனா ஹீரோயின் சிகரெட் பிடிக்கிறதை விரும்பிதான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால அந்த பெட்டி அதை எடுத்துக்காம இருக்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோனுக்கு ஏதோ நெஞ்சுக்குள்ள அடைக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே ரொம்பவே போராட ஆரம்பிக்கிறா, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்க. கடைசியில ஒரு சாவிய வாமிட் எடுக்கிறா. அந்த சாவி எதோட சாவி அப்படின்னு தெரியல. அதனால ஹீரோனும் பயந்து போயிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டோட கதவு தட்டி அங்க இருக்கிற லேடி கிட்ட, நான் போலீஸ்க்கு கால் பண்ணி ஆகணும், உங்க போனை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறா. ஆனா அந்த லேடி ஏற்கனவே யாரு கூடயே போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே பிஸியா பேசிக்கிட்டு இருக்கவும் அவங்களும் ஹீரோனை உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஹீரோன் வந்தது கூட கண்டுக்காம தொடர்ந்து போன்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஞாபகம் வந்த மாதிரி ஹீரோன் பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது மறுபடியும் ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசினவங்க ஹீரோன் கிட்ட போலீஸ் தான் கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஏதோ சொல்ற மாதிரி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தவங்க ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து ஹீரோனுக்கு முன்னாடி தன்னைத்தானே குத்திக்கிட்டு இறந்து போயிடுறாங்க. ஹீரோனோ அவங்கள காப்பாத்த ட்ரை பண்றா. ஆனா ஹீரோனால அவங்கள காப்பாத்த முடியல. அவங்க நெஞ்சில ஏதோ ஒண்ணு எழுதியிருக்கா அப்படின்னு ஓபன் பண்ணி பார்க்கும்போது யார்கிட்டயும் சொல்ல ட்ரை பண்ணாத அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த அதிர்ச்சியோட ஹீரோன் வந்து ரத்த கரையா இருக்கிற தன்னோட கைய வீட்டுல வந்து கழுவிக்கிட்டு இருக்க, அந்த மணல் கடிகாரத்துல வேற மணல் கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. அதை விழுந்து முடிகிறதுக்குள்ள ஹீரோன் எதை வெறுக்கிறா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த பெட்டிக்குள்ள போட்டாகணும். ஹீரோன் கோவத்துல அந்த பெட்டியை இந்த மணி கடிகாரத்திலையும் கீழே தள்ளி விடுறா. ஆனா அது திரும்ப அந்த டேபிள்ல வந்துதான் இருக்கு. ஹீரோனை பயமுறுத்துற மாதிரி நிறைய சம்பவங்கள் அந்த வீட்டுல நடக்க ஆரம்பிக்குது. அப்போதான் திடீர்னு ஹீரோனுக்கு ஒரு கவர்றா. ஏன்னா ஹீரோனோட அப்பா ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. அவர் சாதாரணமா ஹீரோன் கிட்ட எப்படி பேசுவாரோ அதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா ஹீரோனுக்கு நல்லாவே தெரியுது இது அந்த பேயோட வேலைதான் அப்படின்னு. அப்போட குரல்ல பேசிக்கிட்டு இருக்கிற அந்த பேயும், நான் இறந்த அன்னைக்கு நீ எதை அதிகமா வெறுத்த அப்படின்னு ஒரு க்ளூ கொடுக்குற மாதிரி பேசுது. ஹீரோனுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அந்த சாவியை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ரூமுக்குள்ள இருக்கிற லாக்கரை அந்த சாவியை வச்சு ஓபன் பண்றா. அந்த லாக்கருக்குள்ள ஹீரோனோட அப்பாவோட டாலர் செயின், அதாவது சிலுவை செயின் இருக்கு. அதாவது ஹீரோனோட அப்பா கேன்சர் வந்துதான் இறந்து போயிருப்பாரு. கேன்சர் வந்த டைம்ல ஹீரோனும் ஹீரோவோட அப்பாவும் தன்னை காப்பாத்தும்படி கடவுள்கிட்ட செவிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கடைசியில ஹீரோனோட அப்பா இறந்து போனதுனால தான் எவ்வளவு வேண்டியும் தன்னோட அப்பாவை கடவுள் காப்பாத்தல அப்படின்னு கடவுளே வெறுக்க ஆரம்பிச்சிருப்பா ஹீரோயின். அதனால அந்த சிலுவை செயினுமே வெறுத்திருப்பா. அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோனோட அப்பாவோட உருவத்துல அந்த பேய் ஹீரோனை ரொம்பவே பயமுறுத்த ஆரம்பிக்குது. கடைசியில எப்படி அவளும் சமாளிக்க, அப்ப அவளுக்கு அந்த
டாலர் செயின் கிடைக்குது. அதை எடுத்துட்டு வந்து வேகமா அந்த பெட்டிக்குள்ள வைக்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது அந்த செயினை அந்த பெட்டி ஏத்துக்குச்சு. இப்ப அந்த மணிக்கடிகாரன் ரீசெட் ஆயிருச்சு. மறுபடியும் அந்த மணல் விழுகு பாக்ஸ்குள்ள வைக்கணும். அப்ப திடீர்னு ஒரு குரல் கேக்குது, நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இவள் அந்த குரல் எங்க கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவளோட உருவம் அந்த கண்ணாடியில அப்படியே அசையாம நிக்குது. அந்த உருவத்தை பார்த்துட்டு அதுகிட்ட ஹீரனு போய் பார்க்க அந்த உருவம் ஹீரனை அந்த பேய் அசிங்கப்படுத்தின மாதிரியே மறுபடியும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீ சாக போற அப்படி சொல்லிட்டு கையில ஒரு டூல் ஒண்ணு வச்சுக்கிட்டு கண்ணாடியில குத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹீரன் கவனிக்கிற அவளோட கையில கட்டிங் பிளேட் ஒண்ணு இருக்கு. அதே நேரத்துல ஹீரனோட போனுக்கு மறுபடியும் ஒரு கால் வருது. காலை அட்டன் பண்ணி பேசினா ஹீரனோட சிஸ்டர் தான் கால் பண்ணிருக்கா. நான் லாஸ்ட் 20 மினிட்ஸ் உனக்கு 10 மணியே போல கால் பண்ணி யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா என்னோட பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு ஆக போகுது அப்படின்னு சொன்னேன். நான் உனக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் என்னோட வீட்டு நம்பருக்கு நீ கால் பண்ணாதுன்னு. என்னோட பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொல்ற, என்ன நடக்க போகுது தெளிவா சொல்லு, இப்ப நல்லா இருக்கியா அப்படின்னு தொடர்ந்து கேள்விகளே கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயினோ நான் சொன்னா நீ நம்ப மாட்டா அப்படின்னு எப்படி சொல்றேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோனோட சிஸ்டர் என்ன உன் கார் வீட்டுக்கு வெளியில நின்னுகிட்டு இருக்கு, நீ தான் வெளியில இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போறாங்க. உடனே ஹீரோயினோ அது நான் கிடையாது, உள்ள விடாத அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல காலம் கட்டாக ரொம்பவே பயந்து போன ஹீரோயினோ வேகமா போயிட்டு கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றா. ஆனா லாக்கு தானாவே லாக் ஆயிக்கிடுது. ஹீரோயின் ரொம்பவே ட்ரை பண்றா, ஆனா கதவை அவளால திறக்க முடியல. உடனே ரொம்பவே கடுப்பாயி எல்லா ஜன்னலையும் உடைக்க ட்ரை பண்றா. ஆனா அவளால உடைக்கவே முடியல. தன்னை இந்த பாக்ஸ் வெளியில போக விடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாக்ஸ் கிட்ட வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டே உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கா. அப்பதான் திடீர்னு ஹீரோனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டிவி ஆன் ஆகுது. அதுல ஹீரோனோட சிஸ்டரோட பர்த்டே அப்ப ஹீரோனோட சிஸ்டர் விளையாண்டுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கதறிறா. அந்த வீடியோ பார்த்து ஹீரோயினோ அந்த பொண்ணு ஒன்னும் பண்ணிடாத அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கா. அந்த வீடியோ தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த வீடியோட முடிவுல தான் ஹீரோனுக்கு ஒண்ணு புரிய வருது. அந்த பொண்ணோட கால் விரல மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். உடனே ஹீரோனு வேற வழி இல்லாம தன்னோட கால் விரல தான் கேக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கால் விரல கஷ்டப்பட்டு கட் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ள போட்டுட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா திரும்பி வந்து அந்த பாக்ஸை ஓபன் பண்ணும்போது இவ போட்ட அவளோட கால் விரல் எடுக்கப்படாம அப்படியே இருக்கு. அதை பார்த்து ரொம்பவே குழம்பி போன ஹீரோயினோ அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு சில ஹிண்ட்ஸ் கிடைக்குது. அதாவது அந்த வீடியோ அந்த டிவில இருக்கிற அந்த வீடியோ மறுபடியும் ஓபன் ஆகி பிளே ஆக ஆரம்பிக்குது. அதுல கைவிரல் தெரியற மாதிரி இருக்க. அப்பதான் ஹீரோனுக்கு புரிய வருது கைவிரலையுமே சேர்த்து கட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வேற வழியே இல்லாம யோசிச்சு பாக்குறான். கடைசியில வேற வழி இல்லாம கைவிரலையுமே கட் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு வலி தாங்க முடியல அவளுக்கு அந்த பாக்ஸ்குள்ள போட. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த 2 விரல்களும் இப்ப அங்க இல்லாம இருக்கு. ஹீரோனுக்கு விரல்கள் ரொம்பவே முக்கியம் போல. அதனால இப்ப அவளுக்கு தேவையான விஷயத்தை போட்டதுக்கு அப்புறம் கதவு தானாவே ஓபன் ஆக ஆரம்பிக்குது. கதவு ஓபன் பண்ண உடனே தன்னோட சிஸ்டரோட பொண்ணு போய் பாக்குறதுக்காக வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. கார்ல போய் தன்னோட சிஸ்டரோட வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிச்சு பாக்குறா. கதவை தட்டி பாக்குறா. யாருமே திறக்காம இருக்கவும் இவ ஒரு ஸ்பேர் கீ வச்சிருக்கா போல. அந்த சாவியை யூஸ் பண்ணி உள்ள போறா. மேல அவங்களோட சிஸ்டரும் அந்த குட்டி பொண்ணோட சத்தமும் கேட்கவும் இவ மேல போய் பாக்குறா. பெட்ரூம்ல அவங்க எல்லாமே அசைவே இல்லாம கண்ணை திறந்தபடி இறந்து கிடக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோ தன்னோட சிஸ்டரோட பொண்ணு ஆலியோட ரூமுக்கு போய் பார்க்க அங்க அந்த குட்டி பொண்ணு கண்ணை திறந்தபடியே இறந்து கிடக்குறா. அதை பார்த்த ஹீரோயினோ திரும்பி வா அப்படின்னு கதறி அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மனசு நொந்து போய் கீழே வர அங்க திடீர்னு அந்த மரப்பெட்டியும் அந்த மணல் கடிகாரமும் இருக்கிறத பார்த்து மிரண்டு போயிடுறா. மெதுவா அந்த பெட்டி கிட்ட போக அப்ப டக்குன்னு அந்த வீட்டுல இருக்கிற எல்லா டெலிபோன் போனு எல்லாத்துலயுமே ஒரு போன் கால் வருது. கடைசியில ஹீரோயினோ அட்டன் பண்ணி பேச அதுல அந்த குட்டி பொண்ணு தான் பேசுறா. அதாவது குட்டி பொண்ணோட வாய்ஸ்ல அந்த பேய் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த பேயும் ஹீரோனுக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படிதான் ஞாபகப்படுத்துற மாதிரி அவளுக்கு குழு கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா தான் ஹீரோனுக்கு புரிய வருது தனக்கு ரொம்பவே பிடிச்சது தன்னோட சிஸ்டரோட பொண்ணு குட்டி பொண்ணு ஆலை தான் அப்படின்னு. அப்ப குட்டி பொண்ணை உண்மையிலேயே கொல்ல சொல்லுதோ அப்படின்னு ஹீரோனுக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா அவளால அதை பண்ண முடியல. அந்த குரலும் அவளை கொல்ல வைக்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா ஹீரோன் ஒரு முடிவு எடுத்துட்டா போல கத்தி எடுத்துட்டு போயிட்டு நேரா அந்த குட்டி பொண்ணோட முடிய மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறான். கடைசியில அந்த முடிய அந்த பெட்டியுமே ஏத்துக்குச்சு. அப்பதான் ஹீரோனோ கொஞ்சம் நிம்மதியாகிறா. அடுத்த செகண்ட் ஹீரோனோட சிஸ்டர் மேல இருந்து கீழே இறங்கி வந்துகிட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நைட்டே என்னோட ஹஸ்பண்டுக்கு யாரோ வந்திருக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அது நீதானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோனுக்கு ஒரே ஆச்சரியம். நல்லவேளை என்னோட சிஸ்டருக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் குட்டி பொண்ணோட ஞாபகம் வருது. வேகமா மேல ஓடி போயிட்டு குட்டி பொண்ணை எழுப்பி பாக்குறா. குட்டி பொண்ணு உயிரோட தான் இருக்கா. அதை நினைச்சு ஹீரோன் ரொம்பவே சந்தோஷப்பட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஹீரோன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பொண்ணோட முகம் ஒரு மாதிரி வித்தியாசமா மாற ஆரம்பிக்குது. அந்த குட்டி பொண்ணு ஒரு மாதிரி பேய் மாதிரி மாறி ஹீரோனை மிரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோன் இன்னும் இது முடியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கா. டக்குன்னு பேய மாதிரி பண்ண அந்த குட்டி பொண்ணு ஹீரோனை பிடிச்சி இழுத்து ஒரு கத்திய வச்சு நெஞ்சிலே குத்த டக்குன்னு சீனும் கட்டாகி அடுத்த சீன்ல ஹீரோயின் ஒரு டேபிள் மேல படுத்திருக்க மாதிரி டக்குன்னு
டக்குன்னு கண்ணு முழிக்கிறா. இப்ப ஹீரோயின் அவளோட வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த டேபிள்ல தான் அந்த மரப்பெட்டியோ அந்த மணல் கடிகாரம் இருக்கு. மணல் கடிகாரம் இன்னும் நிக்காம கீழே விழுந்துகிட்டு தான் இருக்கு. இதை பார்த்த உடனே உனக்கு தேவையானதை கொடுத்துட்டா எல்லாம் சரியாடா அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு மாதிரி அந்த மரப்பெட்டி கிட்ட ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த மரப்பெட்டிக்கு இன்னும் ஹீரோயின் கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. ஹீரோயின் அழுதுகிட்டு தன்னோட ரிங்கெல்லாம் கழட்டி அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறா. அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது அந்த ரிங்க அதை எடுத்துக்குது. மறுபடியும் அந்த மணல் கடிகாரம் ரீசெட் ஆகி மறுபடியும் மணல் கீழே விழுக ஆரம்பிக்குது. உடனே ஹீரோயின் மறுபடியும் தன்னோட செயினை கழட்டியும் வைக்கிறா. செயினையுமே எடுத்துக்குது. அதுக்கப்புறம் என்ன கொடுக்கறது அப்படி தெரியாம தன்னோட காயத்துல இருக்கிற அந்த ரத்தத்தை அந்த பெட்டிக்குள்ள விட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பேய் கை வந்து ஹீரோனை உள்ள புடிச்சு இழுக்க பாக்குது. கடைசியில ஹீரோனை எப்படி அதுல இருந்து தப்பிச்சிடுறா. இதை போக விடு, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு பயத்துல கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த கிழவி தங்கிட்ட அந்த பெட்டியை கொடுத்ததை வந்து நினைச்சு பார்த்துட்டு அப்ப இந்த பெட்டியை வேற ஒரு ஆள்கிட்ட போய் கொடுத்தாதான் இந்த சாபமே நீங்க அப்படின்னு ஹீரோனுக்கு புரிய வருது. அதனால பக்கத்துல இருக்கிற எல்லாரும் வீட்லயும் போய் கதவை தட்டி தட்டி பாக்குற. யாருமே திறக்காம இருக்கவும் கடுப்பாக்கி ரோட்ல வந்து நின்னுகிட்டு எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பயங்கரமா கத்துறா. அப்ப பின்னாடி இருக்கிற ஒரு வீட்டுல யாரோ லைட்டை போடுற மாதிரி இருக்கு. உடனே ஹீரோன் அந்த வீட்டுக்கு போறா. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு டீனேஜ் பொண்ணு ஒண்ணு வெளியில வரா. அந்த பொண்ணு கிட்ட ஹீரோயினோ என்னோட சிஸ்டர் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கு என்னால போக முடியல, கொஞ்சம் உங்க போன் கொடுக்க முடியுமா, நான் என்னோட சிஸ்டருக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணு ஹீரோனை நம்புற மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவும் அம்மாவும் இப்ப வெளியில போயிருக்காங்க, அவங்க சீக்கிரமாவே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினோ எப்படியோ அந்த கிழவி பேசுன மாதிரி கெஞ்சி கிளறி எப்படியோ உள்ள வந்துடுறா. அந்த பொண்ணுக்குமே ஹீரோயின் மாதிரி ஒரு இறக்க குணம் தான் போல. அதனால அந்த பொண்ணு ஹீரோனை உள்ள கூட்டிட்டு போயிட்டு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறா. கொஞ்ச நேரம் அந்த கிழவி பேசுன மாதிரியே ஹீரோயின் பேசிக்கிட்டு இருந்தவ டக்குன்னு அந்த பொண்ணோட பேரு டாரா அப்படின்னு சொல்றா. என்னோட பேரு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்றா. அதாவது அந்த கிழவிக்கு எப்படி ஹீரோனோட பேரு அந்த டைம்ல தெரிய வந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த பாக்ஸ் மூலமா ஹீரோனுக்கும் தெரிய வந்திருக்கு. இப்ப ஹீரோயின் அந்த பாக்ஸ அந்த பொண்ணுகிட்ட ஒப்படைக்க நினைக்கிறா. அதனால அந்த கிழவி சொன்ன மாதிரி அதாவது படத்தோட ஆரம்பத்துல ஹீரோன் ஒரு டயலாக் பேசியிருப்பாங்கல்ல, அந்த டயலாக்க இப்பதான் பேசியிருக்காங்க. அதைத்தான் படத்தோட ஆரம்பத்துல போட்டு கட்டியிருக்காங்க. அந்த டயலாக்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ சாக போற, இந்த பெட்டி இனிமே உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அந்த வயசான லேடி பேசின மாதிரியே இந்த பொண்ணுகிட்ட பேசி அந்த பெட்டிய அந்த பொண்ணுகிட்ட ஒப்படைக்க நினைக்கிறாங்க. ஹீரோயின் எப்படி அந்த வயசான லேடியை பார்த்து பயந்தாங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணு ஹீரோனை பார்த்து பயந்து முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வெளியில அனுப்ப, ஆனா எப்படியோ ஹீரோயின் அந்த பெட்டியையும் மணல் கடிகாரத்தையும் அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு வந்துடுறா. உண்மையை சொல்ல போனா இதே மாதிரிதான் அந்த வயசான லேடியும் அந்த பெட்டியை கொடுக்கவே மனசே இல்லாம தான் வேற வழி இல்லாம கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்ப ஹீரோயினும் டாரா பொண்ணுகிட்ட அந்த பெட்டியை வேற வழியே இல்லாம கொடுத்துட்டு வந்திருப்பா. வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் அந்த பெட்டியை கொடுத்தது நினைச்சு அழுதுகிட்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு பின்னாடி அந்த வயசான கிழவி உடம்பெல்லாம் காயங்களோட அந்த பெட்டியோட நிக்கிறாங்க. அவங்க மெதுவா ஹீரோயின் கிட்ட வந்து இந்த பெட்டி உன்னை கொல்ல சொல்லுது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதை பார்த்து மிரண்டு போய் பின்னாடி திரும்பி பார்க்க அந்த வயசான பாட்டியும் ஹீரோயின் கிட்ட இது என்ன போக விட மாட்டுது, சில விஷயங்களை இது பண்ண சொல்லுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெட்டியை ஹீரோயின் கிட்ட கொடுத்துக்கிட்டே இது உன்னைத்தான் தேடுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஒப்படைக்க நினைக்கிறாங்க. ஹீரோயின் பயந்து அந்த பெட்டியை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்க கடைசியில ஹீரோயினோ அந்த பெட்டியோட அந்த வயசான பாட்டியை தள்ளி விட்டுறாங்க. பக்கத்துல கத்திரிக்கோள் கிடக்க அதை எடுத்து அந்த பாட்டி ஹீரோனை கொல்ல ட்ரை பண்ண அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடக்குது. அந்த போராட்டத்தோட இறுதியில ஹீரோயின் அந்த பாட்டிய அந்த கத்திரிக்கோளை பிடுங்கி அந்த பாட்டியவே குத்திடுறா. ஹீரோனுக்கு இப்படி எல்லாம் பண்ண மனசே கிடையாது. அந்த இறந்துக்கு இருக்கிற அந்த பாட்டியை பார்த்து ஏன் என்னையே அது தேடுது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த வயசான பாட்டியும் இறந்துக்கு இருக்கிற அந்த தெருவாயில சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஒருத்தவங்க என்னோட வீட்டோட கதவை தட்டினாங்க. அதுக்கப்புறம் என்னால வெளியிலயும் போக முடியல, யாராலுமே என் வீட்டுக்கு வரவும் முடியல. இந்த பெட்டியை வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க யாரோட வீட்டு கதவையோ இந்நேரம் தட்டிக்கிட்டு இருந்திருக்கணும். ஆனா நான் யாருக்கிட்டையுமே இதை போய் கதவை தட்டி கொடுக்கவே இல்லை. இந்த பெட்டி நம்ம ரெண்டு பேருமே சூஸ் பண்ணிருக்கு. ஏன்னா நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையும் உடஞ்சிருக்கு. நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, ஆனா அது இங்க முக்கியம் கிடையாது. நம்ம சில விஷயங்களை பண்ணிருக்கோம், ஆனா அது எதையுமே இந்த பெட்டிக்கு பத்தல. என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அந்த பாக்ஸும் அந்த மணல் கடிகாரமும் அதைத்தான் எதிர்பார்க்குது. சாகறதுக்கு மட்டும் பயப்படாத அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு ஒரு கட்டத்துல இறந்தும் போயிடுறாங்க. ஹீரோனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஹீரோனுக்கு நல்லாவே புரியுது. அந்த பாக்ஸ் யாருக்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்தாலும் அது திரும்ப நம்ம கிட்ட தான் இருக்கும், நம்மளையும் விடாது அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. அப்பதான் ஹீரோனுக்கு ஒரு குரல் கேக்குது. ஹீரோயின் திரும்பி பார்த்தா அங்க படத்தோட ஆரம்பத்துல அந்த வயசான பாட்டி ஹீரோன் கிட்ட உட்கார்ந்து பேசி இருப்பாங்கல்ல, அந்த சீன் ஹீரோனுக்கு கண்ணுக்கு தெரியுது. அந்த சீன்ல அந்த பாட்டி ஒரே பக்கமா அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டே இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு உண்மையிலேயே ஹீரோன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அவங்களும் ஹீரோனை கண்டுக்காத மாதிரி அந்த பெட்டியை ஹீரோன் கிட்டயே அந்த டைம்ல இருந்த ஹீரோன் கிட்டயே ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. இப்ப ஹீரோனுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு அந்த பெட்டி விரும்புற மாதிரி அது கேட்கிற எல்லாத்தையுமே செய்யணும், இல்லேட்டா மணல் கடிகாரம் எல்லாத்தையுமே விழுந்ததுக்கு அப்புறம் இறந்து போகணும். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு ஹீரோன் ரொம்பவே குழம்பி போயிட்டு
கடைசியில சாகிறதுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணல் கடிகாரம் ஃபுல்லாத்தையுமே விழுகிற வரைக்கும் வெயிட் பண்றான். அந்த பெட்டியோட பேச்சை கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சாவை எதிர்கொள்ள நினைக்கிறா. அந்த மணல் கடிகாரத்துல மணலும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்து கடைசியில மொத்தமா கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. அப்படியே அடுத்த சீன்ல அடுத்த நாள் விடியறதையும் காட்டுறாங்க. ஹீரோனோட சிஸ்டர் வீட்டுல அந்த குட்டி பொண்ணு கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறா. அதே மாதிரி ஹீரோனோட சிஸ்டர் அவளோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கீழே வந்து பார்க்கும்போது அவங்க வீடு ஃபுல்லாவே கலைஞ்சு கிடக்கு. அதாவது நேற்று நைட்டு ஹீரோனிங்க வந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் உண்மை மாதிரி அந்த இடம் எல்லாமே கலைஞ்சுதான் கிடக்கு. ஆனா அது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகமே இல்ல. அதே நேரத்துல ஹீரோனியும் காட்டுறாங்க, அவளுமே தூக்கத்திலிருந்து முடிச்ச மாதிரி அவளோட வீட்டுல எந்திரிக்கிறா. கைய பாக்குறா, உண்மையிலேயே அது எல்லாமே கனவு கிடையாது. அவளோட கையில இருக்கிற ஒரு விரல் உண்மையிலேயே இல்ல. அப்ப எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட சிஸ்டரோட வீட்டுல எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கார் எடுத்துக்கிட்டு தன்னோட சிஸ்டரோட வீட்டுக்கு வர வெளியில நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல ஃபர்ஸ்ட் ஒரு லேடி கத்தியில குத்திக்கிட்டு இறந்து போயிருப்பாங்கல்ல, ஹீரோன் கூட ஹெல்ப் கிட்டு போயிருக்கப்ப அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்க. இத பார்க்கும்போது ஹீரோனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படுது. அதுக்கப்புறம் கார் எடுத்துக்கிட்டு நேரா தன்னோட சிஸ்டரோட வீட்டுக்கு போயிட்டு அங்க வெளியில விளையாண்டுகிட்டு இருக்கிற குட்டி பொண்ணை பார்த்து சந்தோஷமா கட்டி பிடிச்சிட்டு நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அம்மாட்ட சொல்லிரு அப்படி சொல்லிட்டு எத்தனைட்டு டாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்துட்டு வந்திருப்பாள்ல ஹீரோயின், அந்த வீட்டோட போய் கதவை தட்ட அந்த வீட்டுல இருக்கிற அந்த டாரா பொண்ணு கதவை திறந்துகிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நேத்து நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி யார் நீங்க அப்படின்னு கேக்குறா. ஆனா ஹீரோன் அதை எதிர்பார்க்கல. ஹீரோனோ அந்த பெட்டியை நேத்து நைட்டு வந்து நான் கொடுத்தேன்ல அதை கொஞ்சம் திருப்பி கொடுத்துருங்களே அப்படின்னு கேட்க, ஆனா டாராவும் எந்த பெட்டி யார் நீங்க அப்படின்னு எங்க அம்மா அப்பாவும் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படி மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறா. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை எல்லாமே சரியாயிடுச்சு போல, அதனால யாருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல நினைச்சுக்கிட்டு ஹீரோனோ கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கு தான் அங்கிருந்து வெளியில வரா. அதுக்கப்புறம் தன்னோட சிஸ்டரோட வீட்டுல வந்து பார்க்கும்போது குட்டி பொண்ணோட தன்னோட சிஸ்டர் விளையாண்டுகிட்டு இருக்கத பார்த்துட்டு நான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுறா. அடுத்த செகண்ட் இவளுக்கு முன்னாடி அந்த பேய் போன்ல கால் பண்ணும்ல, அதே மாதிரி ஹீரோனோட போன் ரிங் ஆகுது. ஆனா இந்த தடவை அதுக்கு கவனம் கொடுக்காம அந்த போனை எடுக்காம ஹீரோனோ அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறா. அதாவது ஹீரோயின் அந்த மர்ம பெட்டியில இருக்கிற அந்த பேயை இக்னோர் பண்ண கத்துக்கிட்டா. இதுக்கு முன்னாடி சாவை எதிர்கொண்டு அந்த பெட்டியோட பேச்சு கேட்காம சூழ்ச்சியில இருந்து வெளியிலே வந்திருப்பா. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க. அந்த டாரா பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு ஹீரோன் அங்க நின்னுகிட்டு இருந்து அங்கிருந்து போனதை ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருந்திருக்கா. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு அவளோட சேர்ல போய் உட்கார அவளோட முகமே சரியில்லை. அப்படியே அவ தனக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த சுவத்தை பாக்குறா. அப்பதான் நமக்கும் காட்டுறாங்க அந்த சுவத்துல ரத்தத்தால சில வார்த்தைகள் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, யாருக்கிட்டையும் சொல்லாத, யாரையுமே நம்பாத, யார் சொல்றதையும் கேட்காத, குறிப்பா அவ சொல்றத கேட்கவே கேட்காத அப்படின்னு எழுதியிருக்கு. இங்க அவ அப்படிங்கறத ஹீரோன் தான் சொல்லியிருக்கு. அதனாலதான் இந்த அமானுஷமான பெட்டியோட பேச்சை கிட்டுக்கிட்டு இந்த டாரா பொண்ணு ஹீரோன் கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி நடந்திருக்கா. அவ சொல்றதுமே நம்பாம இருந்திருக்கா. அப்படியே அவளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பெட்டியை எடுக்கிறா. அவளோட கையில பாருங்க, ரெண்டு கையிலுமே விரல கட் பண்ண மாதிரி காயத்தோட கட்டையும் போட்டிருக்கா. அதுக்கப்புறம் எதையோ எடுத்து அந்த பெட்டிக்குள்ள வைக்க அடுத்த சாட்ல அப்படி சைட்ல காட்டுறாங்க. இந்த டாரா பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு ஏற்கனவே வந்திருப்பாங்க போல. அந்த பெட்டியோட பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த பெட்டிக்கு தேவையானது அதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் கொன்னு போட்டிருக்கா. அவளும் ரொம்பவே சோகத்தோட அந்த பெட்டியை மூட அப்படியே அவளோட போனுக்கு கால் வர்ற சவுண்டோட இந்த படத்தையை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த பெட்டி யாரெல்லாம் ரொம்பவே வீக்கா ரொம்பவே புரோக்கனா வாழ்க்கை சரியில்லாம போய்கிட்டு இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற அமானுஷமான சக்தி அந்த தீய சக்தி டார்கெட் பண்ணுது. அந்த வயசான பாட்டி அதுல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்னு அந்த பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. ஒண்ணு அவங்க தன்னை தற்கொலைப்படி இறந்து போகணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அது அவங்களால முடியல. அதனால கடைசியா ஹீரோனோட கையாலே செத்து அதுல இருந்து விடுபட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோன் கொஞ்சம் மாத்தி யோசிச்சு அதோட வார்த்தைகளை கேட்காம சாவை எதிர்கொண்டு அதுல இருந்து எப்படியோ வெளியில வந்துட்டா. இந்த விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்கா. ஆனா அந்த டாரா பொண்ணு அந்த பெட்டியோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஹீரோன் சொல்றதை எதுவும் கேட்காம பெட்டி என்னன்னா சொல்லுதோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அந்த டாரா பொண்ணும் இந்த பெட்டி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி மாதிரி காட்டி அப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.